வணக்கம் நண்பர்களே, முருங்கை சூப் எப்படி தயாரிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை, வெங்காயம், பூண்டு, தக்காளி, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. முருங்கை இலை ஒரு 300 கிராம் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒரு 50 கிராம், வெள்ளைப்பூடு ஒரு 20 கிராம், ஒரு 3 தக்காளி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மிளகையும் சீரகத்தையும் ஓரளவு அரைச்சிக்கிறேன். ஓரளவு அரைச்சா போதும், ஃபுல்லாக ஃபைனாக அரைக்கணும் அவசியம் கிடையாது. ஓரளவு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அம்மியில் வச்சு தட்டி எடுத்தாலும் சரி தான், அல்லது வேறு ஏதாவது முறையில் நீங்கள் தட்டி எடுத்தாலும் சரி தான். இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அரைக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சட்டியில் முருங்கை இலையை உள்ளே போட்டுக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்ததாக தட்டி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கணும். அடுத்ததாக அந்த தட்டி வச்ச மிளகையும் சீரகத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடையும் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு ஒரு 20 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். லைட்டாக இது மாதிரி தட்டிக்கோங்க. மறுபடியும் உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்ததாக தக்காளியை லைட்டாக வெட்டி உள்ளே போட்டுக்கோங்க. தக்காளியை வெட்டும்போது அந்த மிடில் உள்ள பாற்றை வெளியில் எடுக்கணும். ஏன்னா அது கல்லடைப்பு உருவாக காரணமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெட்டுங்க. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக மிடில் உள்ளது ஈஸியாக எடுக்கலாம். இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் உள்ளது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துடலாம். எடுத்து அதை தூர போட்டுருங்க. இது மாதிரி வெட்டி 3 தக்காளி உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 300 கிராம் முருங்கை இலைக்கு 2 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தூக்கி வச்சுடுங்க. இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே கொதிக்க விடுங்க. அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். ஓரளவு வற்றி இருக்கும். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சாலும் சரி தான், அல்லது ஆஃப் பண்ணாலும் சரி தான். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா சாறு உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ வடிகட்டுங்க. வடிகட்டினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு முருங்கை சூப் ரெடியாக இருக்கும். முருங்கை சூப் ரெடியாக இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு உப்போடைய அளவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கும். அதுபோக நல்லா உங்களுக்கு சூப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கிளாஸில் ஊற்றிட்டு குடிச்சு பாருங்கள். மிக அருமை.